ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி வெஜ் சீஸ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். புதினா ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ரெண்டையும் கழுவி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல் உரிச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1 உடச்சி போட்டிருக்கேன். சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஒரு 1/2 தக்காளி பொடியாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்து அதுவும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். குடமிளகா என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் இன்றைக்கி க்ரீன் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக சீசனிங் ஆரிகானோ ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சாண்ட்விச்க்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ப்ரெட் ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஒரு சைடு பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் இல்லாட்டி கீ ரெண்டில் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டர் மேலேயே க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கிறேன். பட்டருக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் ப்ரெட்டில் அது சோக் ஆகாமல் இருக்கும். இன்னொரு ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது நான் சீஸ் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அது ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், அதெல்லாமே ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அகெயின் சீஸ் துருவி வச்சுருக்கதை மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரெட்டை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு செட்டு அதே மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதை இப்போ சாண்ட்விச் மேக்கரில் வச்சு நான் அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும், ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தோசை தவாலையும் வச்சு செய்யலாம், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டி மைனஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இது சாப்பிட்லாம், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.